ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய பேர்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டு. ஏன்னா அந்த இடையில இந்த நாய்க்குட்டி வந்ததுலேருந்து அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க வீடியோ எடுத்து போடவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு. இதில் ஒரு பேர்டை பிடிச்சி போட்டிருக்கேன், க்ரீன் ஃபிஷரு. அது எதுன்னு தெரியல. எல்லாமே ஏற்கனவே இந்த இதில் நிறைய க்ரீன் ஃபிஷர் இருக்குது. தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேஜில் உள்ளதை எடுத்து போட்டேன். இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு நின்றுச்சு இல்லையா, இது ஃபீமேலு எக் வைக்கும் இல்லையா. இதுலேயே ஒரு சோகமான விஷயம் என்னன்னாக்கா, இதோட மேல் பேர் இறந்துடுச்சு. நான் சொல்லியிருப்பேன் டைல்யூட்டு, அதுக்கு ஒரு கண்ணு தெரியாதுன்னு கூட சொல்லியிருப்பேன். அது என்னன்னு தெரியல, சடனாக அன்றைக்கி பார்க்கும்போது இறந்து கிடந்துச்சு. இப்போ இதுக்கு பேர் இல்லை, வேறு எதுலேருந்தாவது தான் செட் பண்ணணும். ஆனால் இது எக்கு வச்சுட்டு இருக்கும்போது தான் அது இறந்து கிடந்துச்சு. எப்படி இறந்துச்சுன்னே தெரியல, சடன் டெத்து தான். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிக்கு எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃப்ளை ஸ்டேஜ் பேரண்ட் தான் ஃபீடு கொடுக்குது, ஃபீமேலு. இது எக்கு வச்சுட்டு இருந்தது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது எக்கு வச்சுட்டு இருக்கும் போதே அது இறந்துட்டு, அதோட மேலு. பார்த்தீங்களா, ஒரு எக்கு வச்சிருக்கு பார்த்தீங்களா, பாவம். அது என்னன்னாக்கா, அது இப்போ பேர் இல்லாமல் நிற்குது. இருக்கு பாருங்க அதோட சிக்கு. இது நல்லா வளர்ந்து நல்லா ஃப்ளை எல்லாம் பண்ணுது. நான் வரும்போது எப்போதுமே வெளியில் நிற்காது, உள்ளக்கனா பறந்துட்டு போகுது. அது பேர் இறந்துடுச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே நல்லா பார்த்துக்கும். இப்போ இந்த எக்கு இதுட்டே கொடுக்கலாமா இல்லை வேறு யார்கிட்டையாவது மாற்றி போடலாமான்னு தெரியல, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நான் வீடியோ எடுத்து. ஏன்னா அந்த பேர்டு இறந்ததுக்கப்புறம் நான் வீடியோவே எடுக்கலை. இது பாவம் இப்போ தனியாக தான் நிற்குது. இதுக்கு ஒரு பேர் செட் பண்ணணும். மற்றவங்க எல்லாரும் இதெல்லாம் எக்கு வச்சது தான், அதுக்கப்புறம் நான் செக் எதுவும் பண்ணலை. இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன ஹேட்ச் ஆகாமா என்னன்னே டவுட்டு தான். 4 எக்குமே வேஸ்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஆனதே இல்லை. ஏதாவது ஒரு சிக்காவது ஹேட்ச் பண்ணி கொடுக்கும். இந்த வாட்டி என்னென்னா 4 எக்குமே வேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், எடுத்துட்டேன். என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த வாட்டி ஒரு எக்கு கூட, ஒரு சிக்கு கூட காமிக்க முடியாது உங்ககிட்ட. இதுவும் எக்கு வச்சிருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்க்கலாம். இதையும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது 3rd பாக்ஸு. உங்களுக்கு தெரியும், இந்த கோவக்காரி இது 5 எக்கு வச்சுருக்கு இல்லையா. 5ல் அங்கே இருக்குது பாருங்கள், 2 சேர்ந்தா மாதிரி. அது 2த்துல கரு நல்லா இருக்குது. கூடிய சீக்கிரம் ஹேட்ச் ஆகிற நிலைமையில் இருக்குது. நல்லா சிக்ஸ் உள்ளே நல்லா க்ரோத் ஆகிருக்கு. சீக்கிரம் ஹேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு எக்கு பள்ளி உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரு பிடிச்சிருக்கு, ஆனால் பள்ளி உடைச்சா மாதிரி தெரியுது. மிச்சம் இந்த 2த்துலேயும் ஒன்றுமே இல்லை. இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹேட்ச் ஆகணும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வேறு இவங்கெல்லாம் அப்படி தான் இருக்காங்க, ஒன்று அடிச்சுக்கிட்டு. தலையில் பாருங்கள் காயத்தை. இதுதான் நினைக்கிறேன், இந்த பேர்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேர்டு இதில் போட்டுட்டேன், அப்புறம் இதில் ஒன்று தூக்கி போட்டுட்டேன். இது இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த கேஜில் இறந்து போச்சுன்னு சொன்னேன்னே, அந்த கேஜில் இருந்தது. அதில் இதில் தூக்கி போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு.
பார்த்தா தெரியும். அது மட்டும் தனியாக நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஆப்போசிட் அந்த கம்பி பிடிச்சிட்டு நிற்கிது இல்லையா, அதுதான் வந்து அந்த கேஜில் இருந்து தூக்கி இதில் மாற்றி போட்டேன். மற்றது இவங்கெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் நான் இன்னும் ஓப்பன் பண்ணியும் பார்க்கல. சரி, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எக்கு வச்சிருக்கு, ஆனால் என்ன செய்ய, ஹேட்ச் ஆகிற சமயத்தில் தான் காலை வாரி விட்டுறது எல்லாமே. இது நல்ல பேரு, ஆனால் வந்து சிக்கு ஹேட்ச் ஆனால் ஃபீடு கொடுக்க தெரியல. இது என்ன ஆச்சு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3த்துலேயுமே கரு இருக்கு. பார்ப்போம் இன்ஷால்லா ஹேட்ச் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. பயங்கர ஹீட்டாக இருக்கு. மழை பெஞ்சாலும் சூட்டை கலப்பி விட்டுருது, என்னன்னு தெரியல. மழை பெஞ்சா லேசாக பெஞ்சிட்டு நின்றுடுது மழை. இந்த சிக்கு தான் லாஸ்ட்டாக ஹேட்ச் ஆகி வெளியே வந்தது. இப்போ இவங்களோட தான் நிற்கிது. உள்ளார எத்தனை எக் இருக்குன்னா நான் செக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் டைம் இந்த பானையில் இருந்த எக் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு, இது இப்போ எக்கு வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. தெரியுதா அவங்களுக்கு? 3 எக்கு வச்சுருக்கு பாருங்க. சம்மரில் ஒரு தடவை கூட எனக்கு சிக்ஸ் கிடைக்கவே இல்லை. இதுவும் அப்படி தான் இருக்குது. எல்லாம் அது அப்படி அப்படியே இருக்காங்க எக்கு வச்சுட்டு. இப்போ தான் எல்லாம் இன்குபேட்டே உட்காருது. ஏன்னா மற்ற நாள்லலாம் எதுவுமே வந்து இன்குபேட் பண்ணவே இல்லை. முட்டையை விட்டுட்டு எல்லாம் வெளியில தான் நிற்காங்க. பானையில் உட்காராதுங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் இந்த எல்லோ புல் ஃபிஷரை பிடிச்சி அதுக்கு செட் பண்ணலான்னு பார்க்குறேன். அதுக்கு பேர் இல்லைல்ல, அதுக்கு செட் பண்ணிடலான்னு இருக்கேன். பார்ப்போம். இப்போ நைட்டு பிடிச்சாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் பிடிச்சிட்டேன். இதோ அதில் இருந்துச்சு இல்லையா பீச்சு, அதோடு இருந்துச்சு இல்லையா இந்த எல்லோ புல் ஃபிஷரு. இதை நான் பிடிச்சிட்டேன். இப்போ இது கூட விட்டுறலாம். இது நிற்கிது, பார்க்கலாம். அது ஃபீமேல் அங்கே நிற்கிது, தெரியுதா? இது இங்கே விட்டுருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். லைட் அடிச்சு விட்டா நிற்கும். அதே மாதிரி அதுக்கும் பேர் செட் பண்ணணும். எதை பிடிக்கலான்னு தெரியல. இல்லை எது மேல் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. எதையாவது பிடிச்சி மாற்றி போட்டேனாக்கா இது கொஞ்சம் அடல்ட் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஆனால் மேலா ஃபீமேலான்னு எனக்கு தெரியலை. காலனிலையும் இதை நான் செக் பண்ணலை. சரி, இதை பிடிச்சி போட்டு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுத்துக்கு செட் பண்ணிட்டேன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டவுட்டு தான். மேலா ஃபீமேலான்னு தெரியாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சரி, பார்ப்போம். வேறு இதில் நான் ஒரு பேர்டு பார்த்தேன்னா இதில் எதுன்னு தெரியல. இது மேலா இல்லை இங்கே இன்னொன்று இருக்கும், அது மேலான்னு தெரியல. அது போய் பானையில் உட்காந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? பானையில் ஒன்று உட்காந்துருக்கு, அதே லூட்டினும் டவுட்டாக இருக்கு. மேல் ஃபீமேல் தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்று பிடிச்சிருக்கேன். இந்த கேஜில் உள்ளது தெரியுதா உங்களுக்கு? இதை இதுக்கு செட் பண்ணிவிடுவோம். பார்ப்போம் கொஞ்ச நாளில். எனக்கு என்னவோ மேல் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. மேலே தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் லைட் அடிச்சு விட்டு தண்ணி குடிக்க விடலாம். க்ளவுஸ் எல்லாம் இல்லை, ஒரு டவலை போட்டு தான் பிடிச்சது. நிற்கிது பாருங்க ரெண்டும். நிற்கிது தெரியுதா?